தேவ செய்தி காயங்களை கட்டுவோம். ஆமென். லூக்கா சுவிசேஷ புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் வசனங்கள் 30 முதல் 37 வரை. இயேசு பிரத்யுத்தரமாக சொல்லுகிறார், ஒரு மனுஷன் எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு போகையில் கள்ளர் கையில் அகப்பட்டான், திருடர்கள் கையில் அகப்பட்டு விட்டான். அவர்கள் அவனிடம் இருந்த பொருளெல்லாம் பிடுங்கிக் கொண்டு அவனுடைய வஸ்திரங்களை உரித்து கொண்டு அவனை காயப்படுத்தி குற்றுயிராக விட்டுவிட்டு போய்விட்டார்கள். அப்பொழுது தற்செயலாய் ஒரு ஆசாரியன் அந்த வழியே வந்து அவனை கண்டு அவன் பக்கமாய் விலகி போய்விட்டான். அந்தபடியே ஒரு லேவியனும் அந்த இடத்துக்கு வந்து அவனை கண்டு பக்கமாய் விலகி போனான். பின்பதாக சமாரியன் என்ற ஒருவன் பிரயாணமாய் அவன் வருகையில் அவனை கண்டு மனதுருகி கிட்ட வந்து அவனுடைய காயங்களில் எண்ணெயும் திராட்சை ரசமும் வார்த்து காயங்களை கட்டி அவனை தன் சுய வாகனத்தின் மேல் ஏற்றி அருகிலே உள்ள சத்திரத்துக்கு கொண்டு போய் அவனை பராமரித்தான். அங்கிருந்து மறுநாளிலே தான் புறப்படும்போது 2 பணத்தை எடுத்து சத்திரத்தான் கையில் கொடுத்து, நீ இவனை விசாரித்துக்கொள், அதிகமாக ஏதாகிலும் இவனுக்கு செலவழித்தால் நான் திரும்பி வரும்போது அதை உனக்கு தருகிறேன் என்றான். இப்படி இருக்க கள்ளர் கையில் அகப்பட்டவனுக்கு இந்த 3 பேரில் எவன் பிறனாயிருந்தான், உனக்கு எப்படி தோன்றுகிறது என்றார். அதற்கு அவன், அவனுக்கு இரக்கம் செய்தவனே என்றான். அப்பொழுது இயேசு அவனை நோக்கி, நீயும் போய் அந்தப்படியே செய் என்றார். பின்பதாக குற்றுயிராக விட்டு போனார்கள். இப்படிப்பட்ட மனிதர்கள் இப்போ இந்த காலத்தில் அதிகம். முகமுடி கொள்ளையர்கள், பகற்கொள்ளை எல்லாம் அதிகம். இந்த உலகத்திற்கு இயேசு வந்தார். அடிக்கும் உலகம், அணைக்கும் உலகமாக, கொல்லும் உலகம், பிழைக்க வைக்கும் உலகமாக மாற வேண்டும். நரகலோகத்தை சம்பாதிக்கும் மனிதன் பரலோகத்தை சம்பாதிக்க வேண்டும். இதை பற்றி கரிசனை பிரயாசம் உண்டா? இந்த உலகிற்கு ஜெபிப்போம், மன்றாடுவோம், போராடி ஜெபிப்போம். மனிதன் மனம் திரும்ப வேண்டும். மனம் திரும்புதலும் பாவ மன்னிப்பும் பிரசங்கிக்கப்பட வேண்டும். எரியோ பாதையில் 3 வருகின்றனர். 1ஆம் 2ஆம் ஆள் கடந்து போகின்றனர். அடிக்கவும் இல்லை, அந்த இருவரும் அணைக்கவும் இல்லை. அனலும் இல்லை, குளிரும் இல்லை. குளிரும் இல்லை. ஐயா பசிக்குது, அம்மா பசிக்குது, குரல் கேட்கிறது. எனக்கு தாகமும் இல்லை, தாயும் இல்லை, தந்தையும் இல்லை. நான் அனாதை என்று சத்தம் கேட்கிறது. என் எதிர்காலம் வெறுமை, கொடுமையால் வாடுகிறேன், விடுதலை இல்லையா என்ற சத்தமும் அதிகரிக்கிறது. உன் பாவத்திற்கு தண்டனை, மரித்த பின் விடுதலை என்று சொல்லுகிறோமா? கிறிஸ்தவன் சும்மா இருக்கலாமா? இயேசு கிறிஸ்துவின் பாடுகளில் பங்கு பெற்று இந்த வேதனை உலகில் செல்வோம், மறுவாழ்வு கொடுப்போம். 3ஆம் ஆள் சமாரியன் கிட்ட வந்தான், காயங்களை கட்டினான், பராமரித்தான், பணமும் கொடுத்தான். என்ன ஒரு அற்புத சாட்சி! கர்த்தரின் பரிதாபம் செயல்பட்டது அந்த இடத்துல. இன்றைய உலகில் இத்தகைய செயலை புற சமயத்தினர் அதிகமாக விரும்புகிறார்கள். திருச்சபை தன்னில் தானே வாழும் வாழ்வை களைய வேண்டும். திருச்சபையை கண்களை திறந்து பார்க்க செய்ய வேண்டும். திருச்சபைகள், கிறிஸ்தவனே உன் செவியை அடைத்து கொள்ளாதே. திருச்சபை மக்கள், விசுவாசிகள் வேதனை உலகத்தில் துணிச்சலாக விசுவாசத்தோடு நுழைந்தால் மிகுந்த பலன் உண்டு. ஆமென்.